உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வாகன ஓட்டிகளின் அவதி, அதேபோன்று நிர்வாகம் ஏன் மந்தகதில் செயல்படுகிறது? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள மாவட்டமாகும். குறிப்பாக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களை காண நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை புரிகின்றனர். இந்நிலையில் உதகை மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையானது குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கிடையே வாகனங்களை இயக்கி வருகின்றனர். இந்நிலையில் உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சவுத்வீக் பகுதியில் கடந்த 9 மாதங்களுக்கு மேலாக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலையில் பள்ளம் தோண்டி கழிவுநீர் செல்ல பாதாள சாக்கடை அமைக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பணிகள் தற்போது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக விடுமுறை நாட்களில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் போக்குவரத்து நெரிசலால் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் பணிக்கு செல்பவர்கள் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கும் ஆளாகி வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பிரபல கடைகள் அமைந்துள்ளதால் அவர்களுக்கு சாதகமாகவே நெடுஞ்சாலைத்துறையினர் பணிகளை மேற்கொண்டு வருவதாக பொதுமக்கள் சார்பில் குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வராங்க. எனவே நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ராம்குமார். சுரேஷ், தகவலுக்கு நன்றி.